grew up in a place where they told you what to chase, told you how to run the race. Every move was on the page. You ain't sure, no, it'll never be. I don't wanna let myself down, myself down. I don't wanna let myself down, myself down. சர்ச்சுக்கு போகிற ரூட் எப்படின்னா மணப்பாடு சர்ச்சுக்கு இதில் போய் போகலாம். சரி. கூகுள் மாத்தாச்சி சரி, என்ன சொல்கிற மாதிரி கூகுள் மாத்தாச்சி கரெக்டான வெளியில் தான் கூட்டிகிட்டு போகிறீங்களா? வளைஞ்சு வளைஞ்சு போகுது பாதை. ஹலோ ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ அவ்வளோதான், சர்ச்சுக்கிட்ட வந்துட்டுருக்கேன் பாருங்க. மெயின் ரோட்லேருந்து ரைட்டு ஒரு சின்ன பாதையில் கட்டாயி உள்ளே வர்றீங்களா? அப்படியா, மெயின் ரோட்டில் வர்றதா? அது சர்ச்சுக்கு தான் ரூட்டு காட்டுது. ஒரு சிமெண்ட் கலரில் ஒரு சர்ச்சு கட்டிட்டு இருந்தாங்களே ப்ரோ, அங்கே அடிக்கிறீங்க? அதை தாண்டி தான் வந்துட்டுருக்கேன். நில்லுங்க. ஓகே ஓகே ஓகே, வரேன். போகலாங்க, இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. நில்லுங்க, பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். அங்கே ஒரு சர்ச்சு தெரியுது, இங்கே ஒரு சர்ச்சு தெரியுது. பட் அது மெயின் ரூட்டுன்றாங்க, நமக்கு இதில் காட்டுது. நேராக தான் ப்ரோ வந்துட்டுருக்கேன். ஐயோ, இதில் எதில் போகிறது? செவ்வாழை இன்னைக்கு சம்பவம் கன்ஃபார்ம். தெரியல ப்ரோ, நானே இப்போ எந்த ரூட்டில் போயிட்டுருக்குன்னு தெரியல. இங்கே ஏதோ இந்த வெள்ளை கலரில் பெரிய பெரிய கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வழி மாறி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரில. இங்கே பாரு, இந்த இடத்துல ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அதான் ப்ரோ தெரில. வாரி எவ்வளோ பெரிய வந்துட்டாரா காயில் ப்ரோ? ஓகே. அம்மாடி, இது எந்த ஊருப்பா? இங்கே டிரான்ஸ்ஃபாரம்லாம் இருக்குது, செங்கல் அடிக்க வச்சுருக்காங்க ப்ரோ. ஏதோ இந்த பள்ளிப்பாளையத்தில் ஆற்றுக்குள்ளெல்லாம் போகும்ல, சின்ன சின்ன சந்தா பூந்து, அந்த மாதிரி இருக்குது ப்ரோ இடமே. ஆனால் ரோடு போகுது, போகட்டும். சர்ச்சு தெரியுது ப்ரோ, வெள்ளை கலரில் ஒரு ப்ளஸ் போட்டிருக்கு. அப்பா மேலேருந்து பார்த்தா கீழே பீச் அவ்வளோ சூப்பராக தெரியுதா? ஐஸ், இங்கே பாருங்க, பீச்சு வேற மாதிரி. ப்ரோ உங்களுக்கு பீச்சு தெரியுதா ப்ரோ? பீச்சு வந்துட்டுருக்கா? பீச்சுக்கு மேலே இருக்கேன். அம்மாடி மக்களே, காய்ஸ் இங்கே பாருங்க, காற்று அருமையாக அடிக்குது, ஜில்லுன்னு. ப்ரோ உங்களுக்கு எதிர்த்தாப்புல கார் நிறைய வரும் பாருங்க, ஸ்கார்பியோ பொலீரோ அப்படின்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஓகே, இதுதாங்க சர்ச்சு. அம்மாடி, மண்ணை கொட்டி வச்சுருக்காங்களே, வழுக்குது ஆத்தாஜி. நம்ம காயல் ப்ரோ எங்கிட்ட இருக்காரு? ஆமாம், ஒரு மலை மாதிரி. அந்த மலை மேலே தான் ஏறி நான் நின்று மேலே போகலாமா, இல்லை இதுக்கு மேலே அவ்வளோதானான்னு தெரியலையே. இப்படி விடுவோம் வண்டியை. இங்கே பாருங்கள், வியூ வேறு லெவலில் இருக்குது. ஆனால் அந்த பக்கம்லாம் மண் இருக்குது, மண்ணில் விட்டால் வண்டி எடுக்க முடியாது.
கேஸ் ஃபைனலி வந்து மணப்பாடு சர்ச்சுக்கு வந்து வந்தாச்சு. இந்த பக்கம் தான் பெரிய சர்ச் இருக்குது மேலே. தென் வந்து இந்த சைடு வேறு லெவலில் வியூ இருக்குது. அந்த சைடு எல்லாம் ஹார்பர் பக்கத்தில் இருக்கும் போல். இங்கே பாருங்கள் நம்ம ஒயிட் ஹவுஸு. ஃபைனலி மணப்பாடு சர்ச்சுக்கு ஜில்லு இங்கே நிற்கிது. ஸோ இப்போ காயல் ப்ரோ வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் எதுவும் ஃபோன் காணோம். ஸோ ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்ப்போம். அவரே கால் பண்ணார்னா பேசுவோம், இல்லைன்னா நாங்கள் வந்துட்டோன்ட்டு அவருக்கு ஒரு மெசேஜ் போடலான்னு கேஸ். தென் அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு சர்ச்சு பார்த்துட்டு ப்ரோ அதுக்கப்புறம் நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். காய்ஸ் வந்துட்டாங்க. ஹாய் ப்ரோ, வாங்க. நல்லா இருக்க ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போதான் கரெக்டாக நாங்கள் வந்து நிப்பாட்டிட்டு ஒரு ஃபோட்டோ கரெக்டாக வந்துட்டேன். ஆன் டைம். நிஷாந்த் என்ன ப்ரோ இழைச்சிட்டீங்க? இழைச்சிட்டேனா? திருப்பி பேக் டு ஃபிட்னஸ் போல. ஒரு வாரமாக ஜுரத்தில் கிடக்க. எப்படி இருக்கேடா? சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். கடல் படத்தில் ஒரு சர்ச்சு வரும். ஆமாம் ஆமாம். ஓ சரி சரி. கடல் மூவி முழுக்க இங்கே தான் இருக்குது. மணிரத்னத்தோட ஸ்பெஷல் மூவி. சிங்கம்ல வந்து அந்த இடமும் வரும். அதுக்கு கீழே ஒரு இடம் இருக்கும். அப்புறம் அந்த சிலுவை வரும். அன்சிகா மொத்தவாணி வந்து செயினை பார்த்து. ஆமாம் ஆமாம். அது வந்து அங்கே. அதுக்கப்புறம் அந்த மரம் வரும். அந்த மரத்து பக்கத்தில் குட்டியானையில் ஒளிஞ்சு கிடப்பாரு அவர். ரைட். சூப்பர் சூப்பர். அது வரும். அப்புறம் குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் அதோட கிளைமேக்ஸ் சீனே வந்து இந்த வே இருக்கு பார்த்தீங்களா? பார்த்து அதில் ஒரு ஜீப்பில் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு போவாங்க. இவரு அழுதுகிட்டே ஓடுவார். அந்த மாதிரி இல்லை ஹீரோவை கூப்பிட்டு போவாங்க, ஹீரோயின் அழுதுகிட்டே ஓடுவாங்க. ரைட். கிளைமேக்ஸ் சீனு. அந்த சர்ச்செல்லாம் இப்போலாம் கன்ஸ்ட்ரக்ட் போயிட்டு இருக்கு போல. அந்த கிரே கலரில் இருக்கிற சர்ச் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஓ அதெல்லாம் 300-500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சர்ச். ரைட். இப்போ எந்த ரஜனில் எல்லாமே 500 வருஷம் முன்னாடி உள்ளது. இதே 400 வருஷம் 600 வருஷம் முன்னாடி உள்ளது. இந்த இதில் திருச்சிலுவை ஆலயம்னு ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த சவேரியார்னு ஒருத்தர் வந்து அவர் கப்பல் உடஞ்சி அதில் உள்ள கொடிமரத்தை வச்சு சிலுவை கட்டி இதில் உட்காந்து இருந்தாங்க. அதனால் இதில் சர்ச்சு கட்டியிருந்தாங்க. இது எல்லாமே பழைய சர்ச்சு ப்ரோ. ஒன்று உள்ள ஒன்று 3 ஏகப்பட்ட சர்ச் இருக்கும். இது வந்து குட்டி ரோம்னு சொல்லுவாங்க. ரோம் இத்தாலியில இருக்க ரோம்ல ஆமா. ஆனா ஸ்ட்ரீட்ல அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. கொஞ்சம் டிஃபரண்டா தான் இருக்கு. அந்த டோம்லாம் நீங்க ட்ரோன்லாம் வச்சீங்கன்னா அதுல ட்ரோன் ஷாட்லாம் சூப்பரா இருக்கும். ஓகே. இதுவே இப்போ இந்த தூண்டில் வளைவு கட்டுறதுனால தான் இப்படி இருக்கு. மற்ற நேரம்லாம் சூப்பரா இருக்கும். நடுவுல ஒன்று இது ஒன்று அவ்வளோதான். இந்த போட் எல்லாமே இந்த பக்கம் நிற்கும். இந்த அந்த லைன்ல வராது. அப்போ பார்க்க சூப்பரா இருக்கும், சீனிக்கா இருக்கும். எப்போவுமே ஈவினிங் வந்து இந்த இடம்லாம் தண்ணியில் நம்ம உள்ள எவ்வளோ நாளும் போகலாம். இது வேறு மண்ணு தானே இந்த தண்ணி. போயிட்டு அப்படியே போட்டு அது வழியாக தான் வரும். ஆமாம், அப்படி உள்ளே போயிட்டு அப்படி தான் வெளியே போவாங்க. அங்கே இருக்க போட்டெல்லாம் இப்படி வந்தால் வெளியே போவாங்க. பார்த்துட்டு நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். இன்ட்ரடியூஸ் பண்ணல தலைவரை. அவர் தான் பார்த்தீங்கன்னா APKmotovlogs பிரவீன் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆமாம், நம்ம பாட்டு வந்து பேசிக்கிட்டே இருந்தோம். 2 கொம்பு எதுக்கு ப்ரோ இருக்குது இதில்? அது சும்மா டிஸ்ட்ரிக்டாக வச்சிருக்கேன் ப்ரோ. நிறைய கண்ணு படுதா, கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுன்னா அட என்ன கண்ணு வண்டி மேலே படுதா உங்கள் மேலே படுதா? வண்டி மேலே படுது, எனக்கு சேர்த்து அடி விழுது ப்ரோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா RR310 நிஷாந்த். அவர் வந்து பார்த்தீங்கன்னா RR310 பைக் வச்சிருக்கிறாரு. ஆக்சுவலி ஃபார்மர் ரைடர் போல இருக்கு. இந்த மாதிரி பெரிய ப்ரொஃபஷனல் ரைடர் கூட நம்மளாம் ரைடர்னு சொல்றதுக்கு வெட்கப்பட வேண்டியது. அப்படி இல்லை, எங்களோட குருநாதரே நீங்க தான். யூடியூப்ல வேணா சொல்லுங்க, மற்றபடி வண்டி ஓட்டுறதுல நீங்களாம் பாருங்க. இதெல்லாம் வண்டி மாதிரியே இருக்கு, கண்டெய்னர் லாரி மாதிரிலாம் இருக்கு. வர மாதிரி ஃபைனலி வந்து காயல் ப்ரோ வந்து பார்த்தாச்சு. வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் எனக்குலாம். வேற லெவல் கைஸ். ப்ரோ வந்து செம்ம ஜாலியாக பேசினார். ப்ரோவை பற்றி உங்களுக்கு தெரியாதா எப்படி பேசுவாருன்ட்டு. இப்போ வந்து ப்ரோ கூட ஒரு சின்ன ரைடு கூடி சீக்கிரம் நான் ப்ரோ கூட பெரிய ரைட் பண்ணுவோம். அது நம்ம பிளான் இருக்குது. நம்ம APKsquad நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். காயல் ப்ரோவோட சேனல் வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு தேவையே இல்லை, நீங்கள் காயல் 92 ரைடர்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்களாவே போதும், நம்ம ப்ரோ வந்து நிற்பார். ஸோ மறக்காமல் வியூ பாருங்கள். நீங்கள் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது வியூ.
வெறித்தனம். நம்ம இங்கேருந்து ஷேர்லிங் பண்ணலாம், பட் கொஞ்சம் லக்கேஜ் பின்னாடி இருக்கிறனால ஷேர்லிங்க் வெயிட் பண்ணுற மக்களே. வேற மாதிரி கடல், சூப்பரான பிளேஸ் கைஸ். ப்ரோ சொன்னார், ப்ரோ இங்கே வந்து நீங்கள் சன்செட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், அப்படியே நல்ல ரெட்டு ஆரஞ்சு பிங்க் கலரில் வரையும் அப்படியே அந்த எண்டு வரையும் போகும் அப்படின்னாரு. ஸோ வேறு மாதிரி கைஸ். சரியான ஆஃப் ரோடாக இருந்துச்சு, எல்லாத்தையும் மண்ணு போட்டு ஏதோ இது பண்ணிட்டாங்க. வேறு லெவல். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏன் அதிகம் போகணும், இன்னும் நல்லா இருக்கும். நீ கொஞ்சம் அலை அதிகம் போல இருக்கு. ஆமாம், பேக்ட்ராப்பில் அப்படியே கடலோர கவிதைகள் பாட்டு கண்டிப்பாக கைஸ். வியூ பாருங்க நம்ம ஒயிட் ஹார்ஸு, பிளாக் பேந்தர், நம்ம ஜில்லு. போதும் அங்கே பண்ணு, அங்கே போய் இப்படியே இருக்கட்டும், போய் போட்டுரும். அங்கேயும் மண்ணுக்குள்ள மாட்டிக்கிட்டு. வேறு லெவல் கைஸ். 3 வண்டி அப்படியே செம்மையாக ஜம்முன்னு இருக்குது பாருங்க. ஒயிட் ஹார்ஸு, பிளாக் பேந்தரை பார்க்குறான். வேறு லெவல் ஜம்முன்னு இருக்குது கைஸ். ப்ரோ வந்து அவர் விளாக் எடுத்துகிட்டு இருக்காரு, நானும் விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன் கைஸ். இங்கே பாருங்கள் கடலில் பாருங்கள். ப்ரோ சொன்னார் இன்னும் கீழே போய் அங்கே அந்த இடத்துல இருந்து பாருங்கள் ப்ரோ, இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. அட்டகாசமாக இருக்குது. நம்ம ஊரில் ஒரு பீச் இருக்காதா அப்படின்ற அளவுக்கு ஏக்கம் இருக்கும். எனக்கு பீச்சு இந்த கடல் அலைன்னா ரொம்பவே பிடிக்கும். நம்ம சென்னை விளாகில் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த பாண்டிச்சேரி பீச்சில் போய்ட்டு உட்காந்துட்டு ஒரு டைம்லெஸ் போட்டிருப்போம். எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். தண்ணியோட கலர், அந்த ஆப்பிள் ஃபோனில் ஒரு ஆட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலரில் அதே மாதிரி இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரோன் வாங்குகிறோம், இங்கே வந்து அந்த வீடியோ ஷார்ட்லாம் எடுக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு ஹார்பர் மாதிரி இருக்குது. அது இதில் வந்து கப்பலில் வந்து நிலக்கரி வருமாம்மா, அது அங்கேருந்து போட்டு அந்த 8 கிலோமீட்டருக்கு கன்வேயரில் போட்டு அங்கே அந்த பிளான்ட்டுக்கு போகுமாம்மா. ஸோ ப்ரோ தான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த இடத்த பற்றி. நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் இருந்தது, எல்லாம் சொல்லியிருப்பார். நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைட் ஹவுஸு. ஓகே எஸ், நாங்கள் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் போகும்போது விளாக நான் கண்டினியூ பண்ணுறேன். ஐஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு இருக்கும் அந்த சைடு. இந்த கிரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கிரில் இருக்கிற இடத்துல. ஸோ இதில் வந்து நல்ல தண்ணி இருக்கும். ஏன்னா இவ்வளோ கடல் இருந்தாலே அந்த உப்பு வந்து உள்ளே மிக்ஸ் ஆகாமல் இதுக்கு ஒரு மகிமை இருக்குது இந்த இடத்துக்கு. இந்த இது அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவர் தானே போகிறது. ஆமாம், ஃப்ரான்சிஸ் சேவியர். அவர் கப்பலில் வந்து இங்கே வந்து டேமேஜ் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கிற மரத்தெல்லாம் வச்சு அவர் இங்கே வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறமேல இந்த குகையில் வந்துருக்கு. அப்படின்னா ஒரு காலத்தில் இதுக்கு மேலேயும் தண்ணி இருந்துருக்கு. ஆமாம், வேற லெவல் கைஸ். அலையெல்லாம் பாருங்க, அலை மோதி எப்படியே தண்ணி தெரிக்குது பார்த்தீங்களா. ஆனாடா அற்புதம் ஐயா. அழகாக எப்படி திறந்து வருது. கையை வச்சு அவ்வளோதான். அப்புறம் நமக்கு போட்டுருவாங்க இந்த இதில் ஓ கடல் மாத்தா இந்த அவலத்தை ஏற்றுக்க அப்படின்னு போட்டுரு. வா கலரு பாருங்கய்யா, என்ன நேச்சுரல் கலரு. வேறு லெவலில் இருக்குது வேஸ். அப்பா கிளைமேட்டு பாருங்கள், அல்டிமேட். வேஸ் இதுதான் நம்ம கயல் ப்ரோவோட பைக்கு, பிளாக் பேந்தர் SD அட்வென்ச்சர். எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக கூட ஒரு ஜெரிக்கன் வாங்கி போட்டிருக்காரு. ஸோ டேங்க் பேக்கு எல்லாமே வண்டி சூப்பராக இருக்குது கைஸ். பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாரு பாரு, அழுக்கு கூட இல்லை. அந்தளவுக்கு ரெகுலராக பைக் வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப சூப்பர். ஸோ நம்ம சைடு நம்ம APK ஸ்குவாட் சார்பாக கயல் ப்ரோ இன்னும் மேலும் பல ஊர்கள் பல நாடுகள் சுற்றணும் நம்மளோட வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக கேஸ் வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ கேஸ் கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல நண்பர்கள். ஸோ சூன் அடுத்தது இங்கேருந்து அப்படியே அடுத்த ஸ்பாட்டு கிளம்பலாம் கைஸ். இது நேரத்தை வந்து தூத்துக்குடி போயிட்டு அங்கேருந்து மதுரை தான் அடுத்த பிளானு. பார்க்கலாம் கைஸ், இடையில போகிற வழியில் பிளாக் பண்ணி